கைஸ், உங்களுக்கு யானை தெரியுதா? அதோ அங்கே தெரியுது பாருங்களேன். தெரியுதா? அதோ அந்த இடத்துல. இதிலேருந்து கிளியராக பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரில. பட்டு அந்த இடத்துல யானை இருக்குது. கடைசியில் நம்ம ஃபார்முக்கு யானையும் வந்துருச்சு. நம்ம வந்த நேரம் பண்ணுமோ அது இன்னும் ஒரு அது அந்த பக்கம் போகுது. பட்டு இதாக வந்துச்சுன்னா ஈஸியாக இங்கே வந்துடும். ஆஹா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருக்கோம். உங்களுக்கு எப்படி காட்டுறது? ஒரே நிமிஷம் இருங்க. உங்களுக்கு எப்படி காட்டுறேன்னா, இப்போயும் தெரியுதா? உங்களுக்கு தெரியுதான்னு இந்த கேமராவில் அவ்வளோ அளவுக்கு தெரியும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. உங்களுக்கு வந்து ஃபோனில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஓகேயா ஓகேயா கேமராவில் இருக்குமா? ஏதோ தெரியுதா? இல்லாத ஜூம் போக மாட்டிருக்கு. அதான் பாருங்கள். ஃபோட்டோஸில் ஜூம் போகுமா? இல்லை, ஃபோட்டோஸில் ஏதோ தெரியுதா? அதான் யானை வாழை ஆடுது பாருங்கள். தெரியுதா? பக்கத்தில் கட்டணுமா? தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அங்கே வந்து யானை வந்துருச்சு. போகுது அது. ஓகே, கடைசியில் நம்ம வேலையை தடை பண்ணுறதுக்காக அடுத்த இப்போ தான் காட்டெருமை துரத்தி ஒரு நம்ம தோட்டத்துலேயே தான் இருந்துச்சு இல்லையா காட்டெருமை கொஞ்ச நாளாக. ஸோ அதை வந்து இப்போ தான் நம்ம துரத்தி ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1 வீக் ஆச்சு காட்டெருமை உள்ளே வந்து. இப்போ தான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டோம். ஓகே, இனி காட்டெருமை தொல்லை இருக்காது அப்படின்னு. இன்றைக்கி காலையில் என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி செடி உடையிற மாதிரியே சவுண்டு கேட்டுருந்துச்சு. நான் இப்போ தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன், உடையிற மாதிரியே கேட்டுருந்துச்சு. நான் அப்பப்போ கேட்டுச்சு. நான் ஓகே இது வேறு ஏதாவது இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் ஒரு டவுட்டு, யானை வந்திருக்கலாமோ. ஏன்னா யானை தான் அப்படியே இருந்துட்டு எங்கெல்லாம் இந்த மாதிரி உடைச்சி மரம்லாம் உடையிற மாதிரி சவுண்டு கேட்குதோ அங்கே கண்டிப்பாக அந்த யானை இருக்கும். ஓகே, ஏதாவது பொறிச்சு மேலேருந்து பொறிச்சு எடுத்து சாப்பிட்ருக்கோம். ஸோ ஒரு டவுட் வந்துச்சு. ஸோ அதான் நின்று கொஞ்சம் அப்படியே கவனிச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் பார்த்தா அப்படியே காது ஆடுது 2 சைடும் ஜிங் 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 அப்படின்னு. ஓகே, தலைவர் வந்துட்டார் அப்படின்னு அப்போ தான் நமக்கு வந்து புரிஞ்சதே. ஸோ வந்து பார்த்தோன்னா அந்த ஏரியாக்குள்ளே இருக்குது, அது அந்த இதுக்குள்ளே. அது இனி ஒரே ஒரு யானை இருக்குது. சிங்கிள் யானை இருக்கிறது தான் கொஞ்சம் பெரிய ரிஸ்கே. அது எப்போ வேணாலும் பார்த்தா இங்கே வரும். ஏன்னா நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பலாப்பழம்லாம் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல்லுக்கே பழம் பழுத்துருச்சுனாலும் அந்த ஸ்மெல்லுக்கே அது வந்து சாப்பிட்றதுக்காக வரும். ஸோ அப்படி வருதுன்னு வைங்களேன், நம்ம இதெல்லாம் போச்சுன்னா என்ன ஆகும்? ஒரு ரவுண்டு போச்சுனாலே இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடும். ஸோ இனி கொஞ்சம் அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஓகேயா, நம்ம வந்து ஃபார்மிங்னு வந்த பின்னாடி தான் இதெல்லாம் இருக்கிறது தான். இப்போ வந்து பார்த்தோன்னா இது இவ்வளோ பக்கத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் இந்த இது தாண்டிடுச்சுன்னு வைங்களேன், அதெல்லாம் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு. ஸோ அங்கே வந்து அதுங்களோட இடம் பக்கத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்னும்போது அவங்களுக்கு வந்து சாப்பாடு அங்கே கிடைக்கல அப்படின்னும்போது அவங்க இந்த பக்கம் தான் வருவாங்க. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லா வருஷமும் எனக்கு தெரியும், எனக்கு கன்ஃபார்மாக எனக்கு தெரியும், யானை வந்து ஒரு டைம் நமக்கு வந்து ஒரு சின்னதாக நம்மளை வந்து ஒரு நம்ம ஏரியாவை கொஞ்சம் நாசப்படுத்திட்டு போகும் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அது தெரிஞ்சு தான் நம்ம வந்து இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதனால் யானையை காட்டு மிருகங்களை தப்பு சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணி தான் ஒர்க் பண்ணணும். ஓகே, பார்ப்போம். ஸோ அங்கே வரைக்கும் வந்துருச்சு. ஸோ இனி ஒன்றும் இல்லை. ஸோ அங்கேருந்து ஒரு சின்ன ஒரு இது இருக்குது. ஸோ ஏரி மாதிரி ஒரு ஓடை மாதிரி ஒன்று இருக்கும்.
சும்மா ஒரு இது. ஸோ அது இறங்கிருச்சுன்னா அதுக்கப்புறம் இப்போது வந்ததுன்னா நம்ம தோட்டத்துக்குள்ளே தான் இருக்கும். அது ஒன்ஸ் இங்கே வந்துருச்சுன்னா அது வந்து இங்கே இருக்கிறது எல்லாமே சாப்பிட்டு இங்கெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச பின்னாடி தான் அடுத்த ஏரியாக்கே இது மூவ் ஆகி போகும். ஸோ இப்போ மேலே வந்துருக்கு இல்லையா, ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 300-400 ஏக்கர்ஸ் இருக்கும் இப்போ இது வந்திருக்கிற இடம் ஃபுல்லாகவுமே. ஸோ அந்த ஏரியாவுக்குள்ளே எல்லா இடமும் போய் சுற்றி எல்லாம் இங்கே எதுவும் இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆன பின்னாடி தான் அடுத்த ஒரு 300-400 ஏக்கர்ஸ்க்கு மூவ் ஆகும். அது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம ஏரியாவில் தான் சுற்றிட்டுருக்கோம். இப்போதைக்கு அந்த பக்கம் தான் போயிருக்கு. ஒரு வேளை இங்கேருந்து போயிருக்கலாம், பார்ப்போம். முடிஞ்சால் நம்ம வந்து யானையும் துரத்துவோம். காட்டெருமையும் துரத்திட்டு இருந்தோம், காட்டெருமை போச்சு. இப்போ வந்து யானையை துரத்துறோம், பார்க்கலாம் எப்படின்னு. ஓகே கைஸ், ஸோ அப்டேட் இதுதான். நம்ம பிளான்ஸ் எல்லாம் வச்சு ஒரு மாதம் ஆல்மோஸ்ட் காப்பாற்றியாச்சு. ஒரு மாதம் ஆச்சு. ஸோ இங்கே அப்படி பச்சை கொஞ்சம் கொஞ்சம் இதாக இருக்குது. ஏன்னா வெயில், பயங்கரமான வெயில். மழை எல்லாம் இங்கே பாருங்கள் எப்படி காஞ்சி போயிருக்குன்னு, மண்ணெல்லாம் எவ்வளோ இதாக காஞ்சிருச்சுன்னு. வேறு வழியே இல்லையே, தண்ணி பத்தாதது ஒரு ரீசனு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்ச்சி ஆகிருக்கணும் இந்த பிளான்ஸ் எல்லாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ தான் இதுக்கு வந்து தண்ணி பத்தலை. இல்லைன்னு வைங்களேன், அவ்வளோ திக்காக இருக்கும். நம்மளோட இந்த லீவ்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நைஸாக இருக்குன்னா ஏன் ரீசன்னா அதுக்கு தண்ணி கரெக்டான தண்ணி பத்தலை. இங்கெல்லாம் பாருங்கள் எப்படி ஆச்சு, தண்ணி பத்தாது தான் ஒரு மெயின் ரீசனு. இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நைஸாக இருக்கும். ஓகே சரி, ஓகே, நம்ம பண்ண வேண்டியதை பண்ணிகிட்டே இருக்கலாம். ரிசல்ட் வந்து ஃபைனலாக வரும், அப்போ பார்ப்போம். ஓகே, இதெல்லாம் பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணுங்க. ஸோ இந்த பிளான்ஸ் பாருங்களேன், இந்த பிளான்ட்டு இது வந்து பார்த்தோன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. ஸோ டெவலப் ஆகிருக்குல்ல. ஸோ இந்த அளவுக்கான இது இருக்கணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாமே ஈக்குவலாக தான் தண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது வேருக்கு எப்படி போகுதுன்றது வந்து நம்ம கையில் இல்லைல்ல. சரி, ஓகே, ஃபார்மில் வந்து யானையும் பார்த்துட்டோம். நான் அதாவது இந்த தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பண்ணாமல் இருந்ததுக்கு ஒரே ரீசன் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 12 இயர்ஸ் ஆச்சு நம்ம இந்த ஃபார்மில் வந்து எதுவும் பண்ணி. ஃபுல்லாக இந்த காடு தான் முளைச்சிருந்துச்சி. ஸோ அந்த மாதிரி ஃபாரஸ்ட்டாக இருந்துச்சு நம்ம தோட்டம் ஃபுல்லாகவுமே. இது எல்லாமே பயங்கர ஃபாரஸ்ட்டாக இருந்துச்சு லாஸ்ட் 12 இயர்ஸாக. ஏன் நம்ம இது பண்ணாமல் தான் விட்டுருந்தோம். ஏன் பண்ணலை அப்படின்னா நமக்கு வந்து இந்த யானை பிரச்சனை வந்து எப்பயுமே அது ஒன்ஸ் வந்துருச்சுன்னு வைங்களேன். ஸோ அது வந்து அந்த சீசன் ஆகும்போது இங்கே இது கிடைக்கும் அதுக்கு அப்படின்றது வந்து அந்த யானைகளுக்கு தெரியும். ஸோ அப்படிங்கும்போது அங்கெல்லாம் முடிச்சுட்டு இங்கே இயர்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ போடுறேன் ஜூலையில். ஓகே, ஜூலை ஜூலை 20s இருக்கோம் நம்ம. 22nd நினைக்கிறேன் டேட்டு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயரு நான் வந்து பார்த்திங்கன்னா இதே ஜூலை மந்தில் இந்த யானை வீடியோ வந்து போடுவோம் பாருங்க. ஸோ இது எப்படியும் ஜூலை மிட்டு வந்துருச்சா, ஆகஸ்ட் மிட் வரைக்கும் இருக்கும். ஸோ அந்த 1 மந்த் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் நம்மளுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு ஒரு மந்த் இருக்கும். நெக்ஸ்ட் இயர் அப்புறம் வந்து போய்டும், எங்கே போய்டும்னே தெரியாது. நெக்ஸ்ட் இயர் ஸோ அதே மாதிரி ஜூலை மிட்டில் வந்து ஆகஸ்ட் வரைக்குமே நமக்கு இந்த பிரச்சனை இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இயர் வீடியோ போட்டேன்னா இந்த மந்தில் இந்த வீடியோ போடுவோம் பாருங்க. ஓகே கைஸ், அது அப்படியே போயிட்டுருக்கு. அங்கேருந்து இனி வந்து பட்டாசு வெடிப்பாங்க. அந்த சைடு கொஞ்சம் ஃபார்ம்ஸ் இருக்கா. ஸோ அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா பட்டாசு வெடிப்பாங்க. அது அப்புறம் திருப்பி இங்கே வரும். இங்கே நம்ம இது வரைக்கும் நான் இன்றைக்கி தான் பார்த்தேன். 2-3 டேஸாக இங்கே தான் சுற்றிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் நான் பார்த்தேன். ஸோ இது வரைக்கும் நம்மளை எதுவும் தொந்தரவு பண்ணல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல. ஸோ இங்கே வந்து இங்கெல்லாம் வருமானது வரும், பட்டு பார்ப்போம். அது வந்து இங்கே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போயிடுச்சின்னு வைங்களேன். ஸோ இங்கே வந்து ஒரு ரவுண்ட் அடித்து இங்கெல்லாம் பார்த்துட்டு இங்கே எதுவுமே இல்லைடா அப்படின்னு சொல்லி இப்போ போச்சு அப்படின்னா திருப்பி இந்த சைடு வராது. ஏன்னா அது கன்ஃபார்மாக தெரியும் இங்கே வந்து பிரயோஜனம் இல்லை அப்படின்னு. ஸோ அதுக்காக அது வரணும். வந்துட்டு போச்சுன்னா பிரச்சனை இல்லை. வராமல் விட்டோன்னு வைங்களேன், அது இங்கே வர்றதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே தான் இருக்கும். அது நமக்கு மேலும் மேலும் தலைவலி தான். ஸோ அதனால் வந்துட்டு போட்டோம், நம்ம பண்ண வேண்டியதை பண்ணுவோம். ஓகே, ஸோ அவ்வளோதான். யானை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபோன்லேயும் பார்த்தது தெரிஞ்சான்னு தெரில. ஓகே, தெரிஞ்சிருக்குன்ற நம்பிக்கையில் கட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போது தண்ணி கொடுத்துட்டு இனி நெக்ஸ்ட் ஏரியா பிளான் பண்ணுவோம், யோசிப்போம் என்ன பண்ணலான்னு.
ஓகே கைஸ், தேங்க்யூ.